ஆதரவாக தமிழக சட்டப்பேரவையில் எந்தவித நிபந்தனையும் இன்றி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை மெரினா கடற்கரையில் 2வது நாளாக முழு வீச்சில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் திரண்டுள்ளதால் மத்திய மாநில அரசுகளுக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் சிறுமலரிடம் கேட்கலாம். வணக்கம் சிறுமலர். இப்ப பாத்தீங்கன்னா மெரினாவில் உள்ள போராட்ட களம் எப்படி இருக்குது, அது குறித்து கூடுதல் தகவலை சொல்லுங்க. அதாவது சுதாகர் நடத்த உத்தரவிட வேண்டும், தடை விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று முதல் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு சென்னை மெரினா கடற்கரையில் முழுவதும் மாணவர்கள் இருக்கிறது. அந்த அளவிற்கு மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. தொடர்ந்து அதாவது நேற்றைய தினம் சென்னை மெரினா கடற்கரையில் மாணவர்கள் அலங்கநல்லூரில் கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்களை விடுதலை செய்ய வேண்டும், ஜல்லிக்கட்டு நடத்த உத்தரவிட வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தி தங்களுடைய போராட்டத்திலிருந்து தொடங்கினர். தொடர் காலை அதாவது நேற்றைய முதலே தங்களுடைய போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக சென்னையில் உள்ள கல்லூரி மாணவர்களும் தொடர்ந்து வகுப்புகளை புறக்கணித்து அந்தந்த கல்லூரிகளில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டங்களை நடத்தி தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரை மாணவர்கள் பேரணியாக அணியாக திறந்து வருகின்ற காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு மாணவர்கள் கூட்டம் இங்கு உள்ள பல்வேறு கல்லூரி அந்த மாணவர்களும் இப்போது தொடர்ந்து வருகின்றனர். மேலும் இவர்களுக்கு ஆதரவாகவும் கொண்டு வருகிறார்கள். இங்கு மிகப்பெரிய அளவிலான மாணவர்கள் திறந்துள்ளதால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக ஏற்படுகிறது. அதாவது சென்னை மெரினா கடற்கரை முழுவதுமே மாணவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மாணவர்களும் இளைஞர்களுடைய தலைவர்கள் இருக்கிறது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி மலர். ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக கல்லூரி மாணவர்கள் நடத்தும் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமைச் செயலகத்தில் இன்று அவசர ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் டிஜிபி ராஜேந்திரன், சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் ஆகியோர் பங்கேற்றனர். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து அவர்களுடன் முதலமைச்சர் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவு தெரிவித்து சென்னை மெரினாவில் நடைபெற்று வரும் இளைஞர்களின் தன்னெழுச்சி போராட்டத்தில் நடிகர் ராகவா லாரன்ஸ் கலந்து கொண்டுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு உணவு வழங்க 1 கோடி ரூபாய் வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த போராட்டம் நடத்துறது எதுக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். மறுபடியும் அதை பத்தி பேசுறதை விட நேற்று நைட்ல இருந்து நானும் வீட்டில் உட்காந்து நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். குழந்தைங்களாம் வச்சுட்டு இங்கே போராட்டம் நடத்தும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது நம்மளுடைய விளையாட்டு வீரமிக்க இந்த இதை தடை பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதெல்லாம் விட என்னுடைய சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி நைட் அண்ட் டே தூங்காம, அதுவும் நம்ம பாரம்பரிய விளையாட்டை விளையாடுறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு தூங்காம கொள்ளாம இருக்கிறது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்து வீட்டில் நம்மளால இருக்க முடியல. ஸோ அதால நானும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கணுன்ற எண்ணத்தில் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல நம்மளுடைய தமிழ் இனத்துடைய பற்றை நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இந்த டைம்ல நம்ம பண்ண வேண்டிய ஹெல்ப் என்னன்னா, கண்டிப்பா எல்லாருக்கும் உணவு ரொம்ப முக்கியம். ஏன்னா நைட் அண்ட் டே எல்லாம் குழந்தைங்களாம் வச்சுன்னு சாப்பிடாம இருக்காங்க. ஸோ அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற அந்த ஏரியாலையும் சரி, இந்த ஏரியாலையும் சாப்பாடு அது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, என்ன எத்தனை பேருக்கு எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. பட் ஆனால் என் சைட்லேருந்து ஒரு 1 கோடி ரூபா செலவு பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்காக உணவுக்காகவும் தண்ணிக்காகவும் எல்லா ஏரியாலையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணலான்னு மனசில் நினச்சிருக்கேன். அது இன்னிலேருந்து நான் என்னுடைய ரசிகர் மன்றம் மூலியமாக நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார். சரி, இப்போ இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு மீதான தடையால் பீட்டா அமைப்பிற்கு எதிராக வெகுண்டெழுந்துள்ள பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜல்லிக்கட்டிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்க காரணமாக இருந்த பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும், ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த அவசர சட்டம் இயற்ற மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் போராட்ட களத்தில் இறங்கியுள்ளனர். கோவை வஉசி மைதானத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.
போராடுங்க. நம்மளுக்கு உண்டான போராட்டத்தை நம்ம தான் நடத்தணும். நம்ம உரிமையை நம்மளே மீட்டெடுப்போம். ஜல்லிக்கட்டு நடத்தணும். ஜல்லிக்கட்டு நடத்தணும்னா சும்மா நடத்திட முடியுமா? இல்ல, மிருகவதை தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அத நீங்க நிறைவேற்றணும். அத மத்திய அரசு தான் நிறைவேற்றணும். அதை நிறைவேற்றினதுக்கு அப்புறமா எங்களுக்கு ஜல்லிக்கட்டை நடத்தி கொடுக்கணும். இந்த அமெண்ட்மெண்ட் போட்டுட்டு தான் ஜல்லிக்கட்டு நடத்த முடியும். ஜல்லிக்கட்டு நடத்தினா மட்டும்தான் நாங்க இங்க இருந்து எல்லாரும் வெளியில போவோம். இது எத்தனை நாளானாலும் சரி இந்த போராட்டம் கண்டினியூஸா நடந்துட்டே தான் இருக்கும். சேலம் மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகம் முன்பு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சேலம் 5 சாலையில் ஒன்று திரண்ட மாணவர்கள் பீட்டா அமைப்பிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மேலும் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே போராட்டத்தின் போது கல்லூரி மாணவர்கள் பூபாலன், ராஜி ஆகிய 2 பேர் தங்கள் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நடக்கும் சொல்லிட்டு நடக்கவே இல்லை. இந்த வருஷம் நம்ம எவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஓ பன்னீர்செல்வம் சொன்னாப்ல, மத்திய அமைச்சர் சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க. ஆனா ஜல்லிக்கட்டு நடக்கவே இல்லை. இந்த 3 வருஷமா அரசியல்வாதிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பதவியில இருக்கவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? லோக்சபால இருக்காங்க, 40க்கு மேற்பட்டு இருக்காங்க, ராஜ்யசபால இருக்காங்க. கரெக்டா இந்த பொங்கல் டைம்ல கடைசி ஒரு 5 நாள், பொங்கல் முடிஞ்ச கடைசி ஒரு 5 நாள் அடுத்த வருஷம் நடக்கும். அதனால இவங்களை நம்பி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றதான் மாணவர்களும் இளைஞர்களும் இந்த போராட்டம் நாங்க கையில் எடுத்துருவோம். கரூரில் கல்லூரி மாணவர்கள் ஆயிரக்கணக்கானோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ், வெளிநாட்டு ப்ராடக்ட்ஸ் எதையுமே இனிமேல் சாப்பிட மாட்டோன்ற முடிவுக்கு வந்திருக்கோம். ஏன்னாக்கா அதனால நம்ம கலாச்சாரம்லாம் அழியுது. இப்ப அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா நம்ம அடியில இருக்கிற தண்ணி எல்லாம், ஆறு தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது எடுக்க நமக்கு தான் பிரச்சனை. நம்ம பிரச்சனை ஆகுதுன்னா இப்ப விவசாயம் அழியும். விவசாயம் அழிஞ்சாக்க இப்ப நமக்கு எவ்வளவு விவசாயிகள் இறந்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். உங்களுக்கு எவ்வளவு இறப்பு எல்லாமே நமக்கு தெரியும். அப்ப நம்ம அதெல்லாம் பேன் பண்ணாக்க நம்ம எல்லாமே நம்ம தமிழன் இது ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் நாங்க போராடல, எல்லா தமிழர்களோட உரிமைக்காக தான் போராடுறோம். இதேபோல் திருப்பூரில் தனியார் கல்லூரி மாணவிகள் ஆயிரக்கணக்கானோர் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவு தெரிவித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழர்களின் பாரம்பரியம் என்றால் என்னவென்று அறியாத பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவிற்கு உட்பட்ட தனியார் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பேரணியாக சென்று தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஓட்டு கேட்கும் போது மட்டும்தான், ஓட்டு கேட்கிற நேரத்தை தவிர எல்லா நேரத்திலும் நீங்க வாய மூடிக்கிட்டு தான் இருந்திருக்கீங்க. பீட்டாங்கிற பகடக்காய் ஆக்கி நீங்க அமைதியா இருக்கலாம் நினைக்காதீங்க. பீட்டா மட்டும் எங்களோட எதிரி கிடையாது. பீட்டா வெளியாகிறது மட்டும் எங்களோட கோரிக்கை கிடையாது. இது வெறும் ஆரம்பம் தான். இது போல ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்க ஆரம்பிச்சோம்னா நீங்க தமிழ்நாட்டுல அரசே நடத்த முடியாது. மத்திய அரசு தமிழ்நாட்டுக்குள்ள காலையே வைக்க முடியாது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மாணவர் அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக பேருந்து நிலையத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பேரணியாக சென்றனர். அப்போது ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடை நீங்கும் வரையில் தங்களின் போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். வீர விளையாட்டுக்கும் தமிழர்களின் கலாச்சாரத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கும் பீட்டா நிறுவனத்திற்கும் உதவி செய்யக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களினுடைய பானங்களையும் பன்னாட்டு நிறுவனங்களுடைய உபயோகிக்கக்கூடிய எந்த பொருளையும் தமிழர்கள் இனி உபயோகிக்க மாட்டோம். உடனடியாக மத்திய மாநில அரசு அவசர சட்டம் கொண்டு வந்து இந்த ஜல்லிக்கட்டை நடத்திட வேண்டும். இது தவறும் பட்சத்தில் தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் எழுச்சி வெடித்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் புரட்சியாக மாறுவதற்கு தமிழ் அரசாங்கம்
வழிவகை செய்ய வேண்டாம். உடனே அவசர சட்டத்தை கொண்டு வாங்க. இல்லைன்னா ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் கொந்தளிச்சிருக்காங்க. இது உடனே அரசியல் புரட்சியாக வெடிக்கும் என்பதனை இது வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோல் பேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலம் ஒன்றிணைந்த இளைஞர்கள் ஏராளமானோர் நாகர்கோவிலுக்கு உட்பட்ட வடசேரி அண்ணா விளையாட்டு அரங்கம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களின் போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் போலீசார் ஏராளமானோர் குவிக்கப்பட்டிருந்தனர்.